நாம் இந்த வீடியோவில் ஹாவ் டு யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஹாவ் டு ஐ வந்தால் ஹாவ் டு போடணும், வி வந்தால் ஹாவ் டு போடணும், ஐ வி யூ தே வந்தால் ஹாவ் டு, ஹீ ஷி இட் வந்தால் மட்டும் ஹேஸ் டு போடணும். இப்போது நான் கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குன்னா ஐ ஹாவ் டு கோ டு டெம்பிள். என் ப்ராஜெக்ட்டை நான் இன்றைக்கி சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு, நான் வீடு துடைக்க வேண்டியது இருக்குன்னா ஐ ஹாவ் டு மாப் த ஃப்ளோர் அப்படி சொல்லணும். அந்த ஐ ஹாவ் டு அப்படின்னா நான் செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ வி யூ தே வந்தால் ஹாவ் டு போடணும், ஹீ ஷி இட் வந்தால் ஹேஸ் டு போடணும். அவள் செய்ய வேண்டியது இருக்குன்னா ஷி ஹேஸ் டு அப்படி வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நீ செய்ய வேண்டியது இருக்குன்னா யூ ஹாவ் டு, அவங்க செய்ய வேண்டியது இருக்குன்னா தே ஹாவ் டு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஹீ ஷி இட் வந்தால் மட்டும் ஹேஸ் டு யூஸ் பண்ணணும். இப்போ அவள் கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குன்னா ஷீ ஹேஸ் டு அட்டெண்ட் த வெட்டிங். நான் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்குன்னா ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல். என் ப்ராஜெக்டை நான் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது, வீடு துடைக்க வேண்டியது இருக்குது, இல்லை சித்தப்பாவை பார்க்க போக வேண்டியது இருக்குது, அப்படி ஏதாவது நான் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியது இருக்குது, இல்லை அவள் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியது இருக்குது இப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் நம்ம ஹேவ் டு போடணும். ஹீ ஷி இட் வந்தால் மட்டும் ஹேஸ் டு போட்டு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இந்த வீடியோவில் தமிழ் சென்டென்ஸ்லேருந்து இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் என்னுடைய வீட்டு பாடத்தை முடிக்கணும். நம்ம சொல்லுவோம்ல, நான் என் ஹோம்ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு. அதை இங்கிலீஷில் ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க். முடிக்கிறதுக்கு ஃபினிஷ், ஹோம்ஒர்க் வீட்டு பாடம். நாம் நாளை காலை சீக்கிரம் கிளம்ப வேண்டும். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், நான் காலை சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். வி ஹாவ் டு லீவ். வி ஹாவ் டு லீவ்னா நான் கிளம்ப வேண்டும். ஏர்லி சீக்கிரமாக, டுமாரோனா நாளை. நாம் நாளை காலை சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னா வி ஹாவ் டு லீவ் ஏர்லி டுமாரோ. இந்த டுமாரோ, எஸ்டர்டே, திஸ், டுடே இப்படிலாம் வந்துச்சுன்னா அதை சென்டென்ஸோட லாஸ்ட்டில் தான் நம்ம போடுவோம். நீங்கள் கவனமாக கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இதை சும்மா கேட்கக்கூடாது, கவனித்து கேட்கணும் அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு லிசன் கேர்ஃபுல்லி. நீங்கள் கவனமாக அதை கவனிங்க அப்படின்னு சொல்லுவோம். அவள் தன் அறையை சுத்தம் செய்ய வேண்டும். யாரையாவது எங்கள் கோயிலுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா அவள் ரூமை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஷி ஹேஸ் டு க்ளீன் ஹர் ரூம். ஷி ஹேஸ் டு க்ளீன்னா அவள் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. எதை, ஹெர் ரூம். ஹெர் ரூம்னா அவளுடைய ரூம். ஷி ஹேஸ் டு க்ளீன் ஹர் ரூம். அவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும். தே ஹாவ் டு அட்டன். தே ஹாவ் டு அட்டன்னா அவங்க பங்கேற்க வேண்டும். அட்டன்னா பங்கேற்கிறது. தேனா அவர்கள். தே ஹாவ் டு அட்டன்னா அவர்கள் பங்கேற்க வேண்டும். எதை, த மீட்டிங். மீட்டிங்னா கூட்டம். தே ஹாவ் டு அட்டன் த மீட்டிங். அவன் தனது தேர்வுக்கு தயார் செய்ய வேண்டும். அவன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகணும்ப்பா, நம்ம விளையாட போவோம் வாங்க அப்படின்னு சொல்லுவான். அதை ஹி ஹேஸ் டு ப்ரிப்பேர். ஹி ஹேஸ் டு ப்ரிப்பேர்னா தயார் பண்ணுறது. ஹேஸ் டு ப்ரிப்பேர் தயார் செய்ய வேண்டும். ஃபார் ஹிஸ் எக்ஸாம். அவனுடைய எக்ஸாம்னா தேர்வு. ஹிஸ் எக்ஸாம்னா அவனுடைய தேர்வுக்காக. ஃபார் வந்தால் ஆகன்னு சொல்லுவோம். ஃபார் ஹிஸ் எக்ஸாம்னா அவனுடைய தேர்வுக்காக. ஹி ஹேஸ் டு ப்ரிப்பேர் அவன் தயார் செய்ய வேண்டும். ஹி ஹேஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் ஹிஸ் எக்ஸாம். நாம் இன்று மளிகை பொருட்கள் வாங்க வேண்டும். இன்றைக்கி மளிகை பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். வி ஹாவ் டு பை. பியூஒய், பைனா வாங்கிறது. எதை வாங்கணும், கிராசரிஸ். கிராசரிஸ்னால் மளிகை பொருட்கள். வி ஹாவ் டு பை கிராசரிஸ். நாங்கள் கிராசரிஸ் வாங்க வேண்டியிருக்கு. எனக்கு டுடே, என்று. வி ஹாவ் டு பை கிராசரிஸ் டுடே. நீ பயிற்சியாக இருக்க வேண்டும். இது நீ பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லுவோம். கோவப்படாத, நீ பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். யூ ஹாவ் டு பி பேஷண்ட். பேஷண்ட்னா பொறுமை. PATIENT, பேஷண்ட்னா பொறுமை. யூ ஹாவ் டு பி பேஷண்ட்னா நீ பொறுமையாக இருக்க வேண்டும்.
நான் என் பாட்டியை சந்திக்க வேண்டும். நான் என் பாட்டியை பார்க்க போகணும்ப்பா அப்படின்னு சொல்லுவான். ஐ ஹாவ் டு விசிட் மை கிராண்ட்மதர். ஐ ஹாவ் டு விசிட். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா நான் சந்திக்க வேண்டும், அதை தான் எழுதணும். அதுதான் ஐ ஹாவ் டு விசிட். விசிட்னா பார்க்க போகிறது, சந்திக்கிறது எல்லாம் ஒன்று தான். மை கிராண்ட்மதர்னா என்னுடைய பாட்டி. ஐ ஹாவ் டு விசிட் மை கிராண்ட்மதர். அவள் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும். நமக்கு எக்ஸாம் இருக்குன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தான் படிக்க முடியும். ஸோ அவள் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க வேண்டியது இருக்குப்பா அப்படின்னா ஷி ஹேஸ் டு வேக் அப் இயர்லி. ஷி ஹேஸ் டு வேக் அப்னா அவள் எழுந்திருக்க வேண்டியிருக்கு. இயர்லினா சீக்கிரம். ஷி ஹேஸ் டு வேக் அப் இயர்லி. அவங்க காரை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். தி ஹாவ் டு ரிப்பேர். ரிப்பேர்னா சரி செய்கிறது. அவங்க ரிப்பேர் பண்ணணுமா எதை? காரை. தி ஹாவ் டு ரிப்பேர் த கார். நாம் விதிகளை பின்பற்ற வேண்டும். நம்ம எப்போவுமே விதிகளை பின்பற்றணும். இப்போ சாலையில் போனாலும் சாலை விதிகளை பின்பற்றணும். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? வி ஹாவ் டு ஃபாலோ த ரூல்ஸ். விதினா ரூல்ஸ், பின்பற்றணும்னா ஃபாலோ பண்ணணும். ஒருத்தரை பின்பற்றுறதுனா ஃபாலோ பண்ணுறது. வி ஹாவ் டு ஃபாலோ த ரூல்ஸ். நீ திட்டத்தை முடிக்க வேண்டும். திட்டம்னா ப்ராஜெக்ட். முடிக்க வேண்டும்னா கம்ப்ளீட் தானே முடிக்கிறது. நீ முடிக்க வேண்டும் தான் ஃபஸ்ட்டு போடணும். யூ ஹாவ் டு கம்ப்ளீட் எதை? த ப்ராஜெக்ட், திட்டத்தை. யூ ஹாவ் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட். அவன் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். எப்போவுமே செடிக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அதை இங்கிலீஷில் வாட்டர் த பிளான்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவன் ஊற்ற வேண்டுமா தண்ணி ஊற்றணுமா? ஸோ ஹி ஹேஸ் டு வாட்டர் த பிளான்ட்ஸ். அவன் செடிகளுக்கு தண்ணி ஊற்ற வேண்டும். எனக்கு செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற வேலை இருக்குப்பா. ஐ ஹாவ் டு வாட்டர் த பிளான்ட்ஸ். நான் செடிகளுக்கு தண்ணி ஊற்ற வேண்டும்னா ஐ ஹாவ் டு வாட்டர் த பிளான்ட்ஸ். நான் என் நண்பனுக்கு ஃபோன் செய்ய வேண்டும். நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்குப்பா அப்படிம்போம். ஐ ஹாவ் டு கால் மை ஃப்ரெண்ட். நான் கால் பண்ண வேண்டியது இருக்குது. நான் கால் பண்ண வேண்டும் அப்படின்னா ஐ ஹாவ் டு கால். என் ஃப்ரெண்டுக்குன்னா மை ஃப்ரெண்டு. இல்லை அப்பாவுக்கு அப்படின்னா ஐ ஹாவ் டு கால் மை ஃபாதர். இல்லை அங்கிளுக்குன்னா ஐ ஹாவ் டு கால் மை அங்கிள். அவள் சமைக்கிறத எப்படி சமைக்கிறதுன்னு கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவான். ஷி ஹேஸ் டு லேர்ன் ஹவ் டு குக். ஹவ் டு குக்னா எப்படி சமைப்பது. ஷி ஹேஸ் டு லேர்ன்னா அவள் கற்றுக்க வேண்டும். ஷி ஹேஸ் டு லேர்ன்னா அவள் கற்றுக்க வேண்டும். ஷி ஹேஸ் டு லேர்ன் ஹவ் டு குக். அவர்கள் ரயிலை பிடிக்க வேண்டும். என் ஃபுட்டை சீக்கிரமாக ரெடி பண்ணு, அவங்க ட்ரெயினை கேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் தே ஹாவ் டு கேட்ச் த ட்ரெயின். தே ஹாவ் டு கேட்ச். கேட்ச்னா பிடிக்கிறது. தே ஹாவ் டு கேட்ச்னா அவங்க பிடிக்க வேண்டும் எதை? ட்ரெயினை. ஸோ தே ஹாவ் டு கேட்ச் த ட்ரெயின். நாம் பெரியவங்களுக்கு எப்போவுமே மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட்னா மரியாதை. வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட்னா மரியாதை கொடுக்கணும். யாருக்கு? அவர் எல்டர்ஸ்னால் அவர்னா நம்முடைய, எல்டர்ஸ்னால் நம்மளை விட மூத்தவங்க. ஸோ அவர் எல்டர்ஸ்னால் நம்மளை விட மூத்தவங்க. நம்மளோட மூத்தவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அவர் எல்டர்ஸ். நீ மனதை ஒரு இடத்துல வச்சுக்கணும். அதாவது மனசை அலப்பாய விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா நம்ம யாராவது டீச் பண்ணுறாங்க நம்ம கவனிக்கிறோன்னா அதே ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம கவனிக்கணும். வேறு திங்கிங் போயிட்டோன்னா டீச் பண்ணுறதை கவனிக்கலாம் நமக்கு எதுவுமே புரியாது. அதை எப்படி சொல்லணும்னா யூ ஹாவ் டு ஸ்டே ஃபோக்கஸ்டு. ஃபோக்கஸ் பண்ணி நீ மனசை அலப்பாய விடக்கூடாது. மனசை ஒரு இடத்துல வச்சுக்கணும். அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டே ஃபோக்கஸ்டு. அவன் தனது ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். ஓகேயா? இதுலேயுமே நல்லா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, சத்தான உணவுகள் தான் சாப்பிட்ணும். ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. ஹி ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஹெல்த். அவன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அவன் பீஸா பர்கர்னு சாப்பிட்டுட்டு இருந்தா சொல்லுவாங்க, அவன் எப்படி சாப்பிட்றான்ப்பா, அவன் ஹெல்த் கண்டிஷனை அவனை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லணும்னா ஹி ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஹெல்த். ஹிஸ் ஹெல்த்னா அவனுடைய உடல்நலம்.
டேக் கேர்னா கவனமாக, ஹி ஹேஸ் டு டேக் கேர் கவனமாக பார்த்து வச்சுக்கிறது. ஹி ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஹெல்த் அப்படின்னா அவன் தனது ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். உடல் நலத்தின் ஆரோக்கியத்தை கவனிக்கணும். நான் பில்லை பே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஐ ஹாவ் டு பே த பில்ஸ். அவள் கல்யாணத்தில் பங்கேற்க வேண்டும், அவள் வெட்டிங்கை போய் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஷி ஹேஸ் டு அட்டன் த வெட்டிங். ஷீ வந்தால் ஹேஸ் வரும். அவர்கள் மின்சார பிரச்சனையை சரி செய்ய வேண்டும். அவங்க அதாவது எலக்ட்ரிசிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு ஃபிக்ஸ் த எலக்ட்ரிசிட்டி இஷ்யூ. எலக்ட்ரிசிட்டினா மின்சாரம், இஷ்யூனா பிரச்சனை, மின்சார பிரச்சனைனா எலக்ட்ரிசிட்டி இஷ்யூ. நாம் பயணத்தை திட்டமிட வேண்டும். ஆக்சுவலாக நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போகிறோன்னா அதை பிளான் பண்ணி எல்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ அதை தான் நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போகிறோன்னா பிளான் பண்ணி ஃபுட் எடுத்து வைக்கணுமோ, ட்ரெஸ் எடுத்து வைக்கணுமோ, இல்லை வாட்டர் எது வேணுமோ பிளான் பண்ணி எடுத்து வைக்கணும். அதாவது என்ன சொல்கிறோன்னா வி ஹாவ் டு பிளான் த ட்ரிப். நாம் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணணும். நீ அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நீ கண்டிப்பாக அவட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். நீ பேசினது தப்பு, நீ செஞ்சது தப்பு அப்படின்னா யூ ஹாவ் டு அப்பாலஜைஸ் டு ஹர். நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும், நீ மன்னிப்பு கேட்கணும். யூ ஹாவ் டு அப்பாலஜைஸ் டு ஹர். டு ஹர்னா அவளிடம், அப்பாலஜைஸ்னா மன்னிப்பு. யூ ஹாவ் டு அப்பாலஜைஸ்னா நீ மன்னிப்பு கேட்கணும். யார்கிட்ட? டு ஹர், அவளிடம். அவன் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அறிக்கைனா ரிப்போர்ட். ஹி ஹேஸ் டு சப்மிட்னா அவன் சப்மிட் பண்ணணும். எதை? ரிப்போர்ட்டை. ஹி ஹேஸ் டு சப்மிட் த ரிப்போர்ட். அவன் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். இப்போது 6 o'clock உள்ள அப்படின்னா பை 6 PM, பை 6 PM போடணும். கரெக்டாக 6 o'clock கரெக்டாக நான் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அவன் சப்மிட் பண்ண வேண்டும் அப்படின்னா ஹி ஹேஸ் டு சப்மிட் த ரிப்போர்ட் ஆன் டைம். இல்லை கரெக்ட். அவன் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஹி ஹேஸ் டு சப்மிட் த ரிப்போர்ட். நான் தேர்வுக்கு கடினமாக படிக்கணும். ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஸ்டடி ஹார்டு. நான் கடினமாக படிக்கணும்னா ஐ ஹாவ் டு ஸ்டடி ஹார்டு. எதுக்காக? ஃபார் த டெஸ்ட்டு. ஃபார் த டெஸ்ட்டுன்னு போடலாம், ஃபார் த எக்ஸாம்னு போடலாம். ஓகேயா? ஃபார் த எக்ஸாம் எதுனாலும் போடலாம். ஃபார் வந்தால் ஆக, ஃபார் த டெஸ்ட்னா டெஸ்ட்டுக்காக, ஃபார் த எக்ஸாம்னா தேர்வுக்காக. ஐ ஹாவ் டு ஸ்டடி ஹார்ட் ஃபார் த எக்ஸாம். அவள் தனது மருந்தை உட்கொள்ள வேண்டும். நம்ம மருந்து சாப்பிட்ணுன்னா இப்போது நம்ம சாப்பிட்ணும் ஐ ஹாவ் டு டேக் மெடிசின் சொல்லலாம். இப்போ அவள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால ஷீ ஹேஸ் டு டேக் ஹர் மெடிசின். ஷீ வந்தால் ஹேஸ் வரும். நம்ம ஐ வந்தால் தான் ஐ ஹாவ் டு டேக் மெடிசின். ஷி ஹேஸ் டு டேக் ஹர் மெடிசின். அவள் மருந்தை உட்கொள்ளணும். அவர்கள் விமான நிலையத்தில் நேரத்திற்கு இருக்க வேண்டும். அதாவது இப்போது ஏர்போர்ட்டுக்கு கரெக்டான நேரத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லணும். தே ஹாவ் டு பி அட் த ஏர்போர்ட் ஆன் டைம். ஆன் டைம்னா கரெக்டான டைம். ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் கூட முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டான டைம் தான் ஆன் டைம். அட் த ஏர்போர்ட்டு ஒரு பிளேஸுங்கிறதுனால அதுக்கு முன்னாடி அட் போடுறோம். தே ஹாவ் டு பினா அவங்க இருக்க வேண்டும். விமான நிலையம்னா ஏர்போர்ட்டு. சரியான நேரத்தில்ங்கிறதுனால ஆன் டைம் போட்டிருக்கு. அவங்க விமான நிலையத்தில் சரியான நேரத்திற்கு இருக்க வேண்டும்னா தே ஹாவ் டு பி அட் த ஏர்போர்ட் ஆன் டைம். நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். அப்படி தானே நம்மளோட என்விரான்மெண்ட்டை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். டஸ்ட் ஆக்கக்கூடாது. அதனால் நமக்கு என்ன ஆகும்? டிசீஸ் தான் வரும். நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும்னா இங்கிலீஷில் வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட்டு. பாதுகாக்கிறதுக்கு இங்கிலீஷில் ப்ரொடெக்டு. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பாதுகாக்கிறதுக்கு இங்கிலீஷில் ப்ரொடெக்டு. வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் அப்படின்னா நாம் பாதுகாக்கணும். எதை? த என்விரான்மெண்ட். வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட்.